Good evening, sir. Good evening. Good evening, sir. Good evening. Sir, இது எழுதணுமா சார்? ஓகே 1 minute இருங்க 1 minute இருங்க. நாங்கள் தாவர பல்வகம் என்கிற பாடம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில தாவர பல்வகம் என்கிற பாடத்தின் சில பாடப்பரப்புகள் பார்த்து முடிச்சிருக்கிறோம் இல்லையா வசீகரணி? பேசுற கேக்குதா? எஸ் சார் கேக்குது. ஓகே ஓகே. சோ தாவர பல்வகம்ங்கிற பாடத்துல சில விடயங்களை நாங்க பார்த்திருக்கிறோம். சோ அந்த வகையில சில வினாக்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நாங்க பாடத்துக்குள்ள போகலாம்னு நினைக்கிறது. சோ உங்களுக்கு ஸ்லைட்ல போடுறேன் பாருங்க சில வினாக்கள். இந்த வினாக்களுக்கான விடைகளை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோமா? எழுத தேவைப்படாது. ஆல்ரெடி ஓகே. தாவரங்களின் வகைகள் யாவை? பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். பூக்கும் தாவரங்கள், பூக்காத தாவரங்கள். ஓகே, பூக்கும் பூக்காத தாவரங்கள் இல்லையா? பூக்கும் தாவரங்களும் பூக்காத தாவரங்களும் இதான் பிரதான 2 வகைகளாக இருக்கு. இனி நாங்க பெரும்பாலும் இந்த தாவரம், மரம், செடி, கொடி, புல், பூண்டு அந்த வகைப்பாடு கொண்டு வர மாட்டோம். ஏண்டா அது ஒரு விஞ்ஞான பூர்வமான ஒரு வகைப்பாடு அல்ல. பூக்கும் தாவரம், பூக்காத தாவரம் இதன் பிரதான வகைப்பாடு. அடுத்த கேள்வி பாருங்க. பூக்கும் தாவரங்கள் 5. நாங்க யாராவது ஒரு ஆள் கேட்போம் இல்லையா? அந்த பாவம் எல்லாரும் மைக் ஆன் பண்ணீங்கன்னா பாவம். ஓகே, ஹைரா, இம்தியாஸ் மைக் ஆன் பண்ணி வச்சிருக்கிறாங்க. கேட்போமா? ஓகே சார். ஓம். பூக்கும் தாவரம் வந்து ஆர்கிட், ஓகே, மல்லிகை, மல்லிகை, காட்டு மல்லிகை, செவ்வரத்தை, செவ்வந்தி. ஓகே. இப்போ பூக்கும் தாவரங்கள் நாங்களை சுத்தி இருக்கிற அதிகமா இருக்கிறது பூக்கும் தாவரங்கள் தானே. ஆக பெரும்பாலான தாவரங்கள் பூக்கும் தாவரங்களாக இருக்கு. ஓகே ஓகே. அப்ப ஷராப் இப்பதான் வந்திருக்கீங்க போல. நாங்க ஷராப்ட கேட்போம். பூக்காத தாவரங்கள் ஒரு 3. எஸ், எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல எங்களோட டீச்சர் வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல எக்ஸாம் வச்சாங்க சார். அப்ப அதுல வந்து ஒரு 25 கேள்விக்கு வந்து 2 மார்க்ஸ் சார். ஒரு கேள்விக்கு 2. சுரபிகா சொல்லுங்க. 25 வினாக்கள் 2 புள்ளிகள் வீதம் 50. ஓகே. அதுல வந்து ஃபர்ஸ்ட் யூனிட்ல வந்து சார் கேள்வி வச்சாங்க சார். அப்ப அதுல வந்து நான் வந்து 49 சார். கொஞ்சம் விளக்கம் இல்லாம இருக்கே சுரபிகா. அது எப்படி 25 கேள்விக்கு 2 வீதம் பாத்தீங்கன்னா 50 புள்ளிகள்? ஓ சார், அப்ப அதுல வந்து 1 மார்க்ஸ் குறைச்சு தான் போடுறேன்னு சொன்னாங்க. அப்ப அதுல 49 மார்க்ஸ் தான் போட்டாங்க. ஓகே பாபடி. சுரபிகா 25 வினாக்களும் சரியா? ஓ சார், 25 வினாக்களும் சரி. ஓ ஓகே, எக்ஸலென்ட், வெல் டன். Thank you சார். குட் ஈவினிங் சுரபிகாக்கு எங்கட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள்.
So, அப்படிதான் இருக்கணும். நடக்கிற எல்லா அழகு பரீட்சைகள், தவணை பரீட்சைகள், மாதாந்த பரீட்சைகள்ல நல்ல புள்ளிகளை நீங்க பெறணும். அதான் எங்களோட சக்சஸுக்கும் ஒரு சக்சஸ். ஓகே, சோ நாங்க அடுத்த வினாக்களை பார்ப்போம். பூக்கும் தாவரம் ஒன்றின் பகுதிகள். சோ பகுதிகள் யாவை என்று சொல்லும் போது உங்களுக்கு அநேகமா ஒரு ஒரு படம் ஒன்று தந்து தான் கேட்பாங்க பெரும்பாலும். நாங்க அந்த அலிஷா கிட்ட கேட்போம். அலிஷா தாவரம் ஒன்று காட்டட்டுமா? நான் பூக்கும் தாவரம் ஒன்றின் பகுதிகள் வாரன். நான் தாவரம் ஒன்று காட்டுறேன், சும்மா அப்படி காட்டுறது இல்ல. ஒரு பூக்கும் தாவரம் ஒன்றின் பகுதிகள். உங்களுக்கு அநேகமா எக்ஸாம்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தாவரத்தை காட்டி அதன் பகுதிகள் கேட்பாங்க. அப்ப நீங்க அதை கொண்டு மிக இலகுவாக தாவரத்தின் பகுதிகளை பெயரிடக்கூடியதாக இருக்கும். ஓகே, தொட்டாச்சுருங்கிக்கு வந்து ஆணிவேர் இருக்காங்க. தொட்டாச்சுருங்கிக்கு ஆணிவேர் இருக்குதா? ஓகே, நீங்க தொட்டாச்சுருங்கி தாவரம் பார்த்திருக்கிறீங்களா? ஓம் சார். ஓம் ஓகே, யாரோ ஒரு ஆள் சொல்ற பசலை தயாரிக்கும் ஒரு வார்த்தை சொல்லப்படுது. சோ தொட்டாச்சுருங்கி தாவரம் நீங்க பிடுங்கி பார்த்திருக்கிறீங்களா? சார் அதுல ஓகே, அப்படி என்ன அந்த தாவரத்துக்கு வந்து ஆணிவேர் இருக்கின்றதா அல்லது நாரூறு வேர் இருக்கின்றதா? என்ன மாதிரி சார்? ஆணிவேர் தொகுதி இருக்கு சார். ஓகே, கட்டாயம் இப்படிதான். உங்களுக்கு ஒரு தாவரத்துல என்ன வகையான வேர் இருக்குங்கிறது டவுட்டாக இருந்தால் நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்ப அநேகமா பெரிய மரங்கள்டா உங்களால அவதானிக்கிறது கொஞ்சம் சிரமம். சிறிய தாவரம்டா பறிச்சு பார்க்கலாம். நான் பேசுறது அதான் ஸ்ருபிகா, நான் பேசுறது கிளியரா வருதா, ட்ராப் ஆகுதா? நீங்க பேசுறது கிளியரா தான் சார் விளங்குது. ஓகே, ஷராஃப் உங்களோட நெட்வொர்க் கொஞ்சம் பாருங்க. ஷராஃப்ட நெட்வொர்க் ப்ராப்ளம் போல. ஷராஃபுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் இருக்கு போல, கொஞ்சம் செக் பண்ணீங்க. ஷராஃப் பேசுறீங்க, பட் சரியா கேக்குது இல்ல. ஓகே, வருவோம் நாங்க எங்களோட கேள்விக்கு. உங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரியுமாக இருக்கும், ஒரு தாவரத்தின் படம் போட்டிருக்கிறேன். அநேகமா படத்தை போட்டுதான் தருவாங்க பகுதிகளை பெயரிடுங்கன்னு. சோ நீங்க பெயரிடலாம். யாருங்கள அலிஷா சொல்ல போறீங்களா? ஓகே, அப்ப பகுதிகளை பெயரிடலாமே சார். சார் இது வந்து சார் பழம் சார். ஓகே, பழம் சார். ஃப்ரூட் பழம் தான். ஓகே, அடுத்து முனை அரும்பு சார். எஸ், குட். முனை அரும்பு சார். இது நீங்க அலிசா இந்த பென் எடுத்து குறிச்சு காட்டலாமே. இந்த பாருங்க உங்களோட ஜூம்ல மேல உங்களுக்கான அந்த ரைட். ஓகே, வெரி குட். குறிச்சு காட்டுங்க பாப்போம். இது வந்து பழம் சார். ஓகே, சரி. இது வந்து சார் முனை அரும்பு சார். ஓம், இது முனை அரும்பு, இது பழம். இது கக்க அரும்பு. எஸ், ஓகே. இந்த இடத்துல வாருந்தா இதுதான் கக்க அரும்பு, சரியா? பக்க அரும்புன்னு சொல்லலாம். அந்த கிளை பிரிகிற இடத்துல ஒரு சின்ன அரும்பு வருது. ஓகே, இது பூ சார். ஓகே, பூ.
இது இலை. அவ்வளவுதானா? இது இலை. ஓகே ஓகே இது தண்டு. ஓகே சார் அடுத்த கேள்விக்கு ஃபர்ஹா சொல்லவா விடை? ஓகே 1 மினிட் முடிச்சிருவோம். புரியல? இது பக்கவேர். ஓகே இது பக்கவேர் சார். எஸ் இது ஆணிவேர் சார். வெரி குட் அலிசா, வெரி குட். ஓகே சோ தாவர ஒரு பூக்கும் தாவரத்தின் பகுதிகள் பெயரிடப்பட்டிருக்கு. பொதுவான ஒரு கேள்வி ஒன்று முன்வைக்க விரும்புகிறேன். ஒரு தாவரத்துல பிரதானமாக 2 தொகுதிகள் உண்டு. சார் அது என்னென்ன வந்து தொகுதிகள்? அங்குர தொகுதி, அங்குல தொகுதி. எஸ் வேர் தொகுதி, அங்குர தொகுதி. A என்பது அங்குர தொகுதி, B என்பது வேர் தொகுதி. குட். சோ அப்ப ஒரு பூக்கும் தாவரத்தோட பகுதிகள் உங்களுக்கு பெயரிட தெரியும். சோ அடுத்த ஒரு கேள்வி நாங்க போறோம். எங்கட ஃபர்ஹா சொல்றீங்கன்னு சொன்னீங்க இல்லையா? சார் ஃபர்ஹாக்கு பேரு ரேச்சல் சொல்லவா? ஓ ரேச்சல் வாங்க. யார் சொல்ல போறப்போ? ரேச்சலா ஃபர்ஹாவா? யார் சொல்ல போறா? பின்வரும் பகுதி. ஓகே ஃபர்ஹா வாங்க. ஜீனத் ஃபர்ஹா. பின்வரும் பகுதிகளின் தொழில்கள் யாவை? இலை, பூ, தண்டு, வேர். சார் எல்லாத்துக்குமா சார் சொல்ல? ஒவ்வொன்றா சொல்லு. இலை ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரத்திற்கு தேவையான உணவை தயாரித்தல். பூ இனப்பெருக்கத்திற்கு. ஓகே சொல்லி முடி. பூ இனப்பெருக்கத்திற்கு உதவி செய்து விதைகளையும் கனிகளையும் உருவாக்குதல். தண்டு தாவரத்தை நேராக தாங்கி நிற்றல். மற்றும் வேர் உறிஞ்சிய நீர் சத்துக்களை மற்ற பகுதிக்கு கடத்துதல். வெரி குட் மலா சொன்னீங்க ஃபரா. தண்டு காலிலயம். ஓகே ஷராப். நீரை கடத்துறது தண்டுகளில் காணப்படும் காலிலயம். அப்போ உணவை கடத்துறது உரிய இலையம். வெரி குட் ஃபரா. ஒரு சின்ன விடயம் மட்டும். இலைகளில் உள்ள கார்பன் ஆக்சைடை உள்வாங்கி ஆக்சிஜனை வெளியிடும் குழாய்கள் இலை வாய்கள் என்று அழைக்கப்படுகிறது. இலைவாய்கள். இங்க ஃபரா இந்த இலையின் தொழில் என்ன சொல்லிருக்கீங்க? எதுக்கு சார்? இலைகளுக்கா? ஒளிச்சேர்க்கையின் மூலம் தாவரத்திற்கு தேவையான உணவை தயாரித்தல். ஓகேமா ஓகே. அந்த வார்த்தையில சின்ன மாற்றம் உண்டு. ஒளி தொகுப்பு, ஒளிச்சேர்க்கைங்கிறது ஓகே. பட் அது வந்து அந்த அந்த ஒளிச்சேர்க்கைங்கிறது தமிழ்நாட்டில் பாவிக்கக்கூடிய சொற்பிரயோகம். ஓகேவா பரா? அந்த வீடியோ நினைவு வச்சிருக்கீங்க அப்படிதானே? நீங்க போன கிளாஸ்ல ஒரு வீடியோ போட்டீங்க. ஓகே நல்ல விஷயம் வெரி குட். அப்படிதான் இருக்கணும். ஆனால் ஒளிச்சேர்க்கை என்று சொன்னாப்லே என்னன்னு கேட்டா எங்களை இலங்கையில வந்து ஒளிச்சேர்க்கைங்கிற வார்த்தை பாவிக்கிறது குறைவு. அப்ப ஒளிச்சேர்க்கை என்று நீங்க ஸ்கூல்ல சில நேரம் சொன்னீங்கன்னா சில நேரம் ஒளிச்சேர்க்கை இங்கிலீஷ்ல போட்டோசிந்தசிஸ் என்று சொன்னா வேலை முடிஞ்சு. பட் இலங்கையில வந்து ஒளிச்சேர்க்கைங்கிற வார்த்தை இல்ல, ஒளி தொகுப்புங்கிற வார்த்தை தான் இருக்கு. சோ சின்ன ஒரு கரெக்ஷன். இலைகளின் தொழில் ஒளி தொகுப்பு. ஆக ஒளிச்சேர்க்கைங்கிற வார்த்தையை பெரும்பாலும் பாவிக்கிறத தவிர்க்கிறது நல்ல ஃபர்ஹா. ஓகேவா? வேற சொல்லவா? அந்த வேர் குறியத்தை வேர் சொல்லிட்டீங்களாமா? தாவர இல்ல சார், வேர் நான் சொல்லல. ஓகே. வேர் தாவரத்தை மண்ணில் நிலைநிறுத்துதல் மற்றும் மண்ணில் இருந்த நீர் களிமண் சத்துக்களை உறிஞ்சுதல். ஓகே. வேர் வந்து தாவரத்தை மண்ணோட நிலை நிறுத்துறதும் நீர் கனியுப்புகளாக துறிஞ்சிறது. ஓகே. அடுத்த கேள்விகள் அவ்வாறு அப்படியே கண்டினியூ ஆகுது. சொல்லவா? ரேச்சல் தான் முதல்ல கேட்டீங்க. நாங்க ரேச்சலுக்கு கொஞ்சம் டைம் கொடுப்போம். சார் ஒளி தொகுப்புனா வந்து
என்னென்னா தாவரங்கள் அதுகளுக்கு தேவையான உணவு உற்பத்தி செய்கிறது ஒளித்தொகுப்புன்னு சொல்கிறாங்க சார். வெரி குட். ரொம்ப இயல்பாக இருக்கு உங்களுடைய வரைவிலக்கணம். தாவரங்கள் தமக்கு தேவையான உணவை தயாரித்துக் கொள்ளும் செயல்முறை ஒளித்தொகுப்பு எனப்படும். எக்ஸலண்ட். ரைட் ஷராஃப், அடுத்த கேள்விக்கு விட சொல்லுங்க பாப்போம். சார், ஒளித்தொகுப்பிற்கு அவசியமான காரணிகள் யாவை? நான் முக்கியமான காரணம் சொல்றேன் சார். கார்பன், இங்க ஷராஃப் சத்தத்தை காணலே. கார்பனீரோட்சைடு, இது கார்பனீரோட்சைடு, சூரிய ஒளி, நீர், சூரிய ஒளி. ஓம். கார்பனீர் ஆக்சைடு, நீர், சூரிய ஒளி, அவ்வளவுதானா? சார் அதான் 4 காரணிகளும் முன்வைக்கப்படணும். நீங்க 3 சொன்னால் விடைக்கு புள்ளிகள் வழங்கப்படாது. 4ம் இருக்கணும். சூரிய ஒளி, நீர், கார்பனீர் ஆக்சைடு, பச்சையம். ஓகே ஓகே, அவ்வளவுதான் கேள்விகள் போடப்பட்டிருக்கு. இதெல்லாம் கடந்த கிளாஸுகள்ல வகுப்புகள்ல பார்த்த விடயங்கள். ஸோ நாங்க தொடர்ச்சியா பாடத்துக்குள்ள போக இன்றைக்கும் டிஸ்கஸ் பண்ணிட்டு போவோம். இந்த பாடம் முதலாவது பாடம் ஓரளவு போய் முடிக்கணும் இன்றைக்கு. ஸோ உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், நாங்க இந்த தாவர பகுதிகள் ஒவ்வொன்றாக டீட்டெயிலா பார்த்திருந்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த வகையில தாவரங்களில் இரண்டு பிரதான வகைகளான வேர்கள் காணப்படும். பூக்கும் தாவரங்களை 2 பிரதான வகை வேர்கள் கொண்டிருக்கும். என்னென்ன அந்த வகைகள் பாப்போம். சார் ஆணிவேர் தொகுதி, நாரூர்வேர் தொகுதி. வெரி குட். ஆணிவேர் தொகுதியும் நாரூர்வேர் தொகுதியும். எஸ், ஆணிவேர் தொகுதியும் நாரூர்வேர் தொகுதியும் இருக்கும். சோ ஆணிவேரும் உங்களுக்கு தெரியும், ஆணிவேரும் பக்க வேரும் ஒன்றாக இருக்கும். நாரூர்வேர் என்பது இன்னொரு வகையான தாவரத்துல இருக்கும். சோ என்னுடைய கேள்வி, வசீகரணி, நாரூறு வேர்களை கொண்ட தாவரத்துக்கு ஒரு சிறப்பு பேர் சொல்லப்பட்டது. சார் ஒருவித்திலை தாவரங்கள். வெரி குட் வெரி குட் வெரி குட். ஒருவித்திலை தாவரம். தஷ்வின், ஒருவித்திலை தாவரம் மட்டும் சொல்லுங்களேன் வாங்க. பைனஸ், அப்படியா? சார் அது பூக்காத தாவரம். கவனமா இருக்கணும். விஞ்ஞானத்துல கேள்வி ஒன்றுக்கு பதில் அளிக்க ஒன்றுக்கு 2 தடவை யோசிக்கணும். அப்போ அதான் யார் பலாமரம் சொல்றது? அண்ணா ரேச்சல், பலாமரம் ஒரு வித்திலை தாவரமா? ஓ, அப்போ கவனம். நான் சொல்றேனே, நீங்க அவசரப்பட்டு ஆன்சர்ஸ் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டைம் இருக்கு, எடுத்துக்கொள்ளலாம். ஆக சொல்லப்பட்ட பைனஸ் மரம் மைக்கோஃப்ல இருக்கட்டும். அதாவது பைனஸ் மரம் என்பது ஒரு பூக்காத தாவரம். அப்ப நாங்க படிச்சுட்டு இருக்கிறது பூக்கும் தாவரங்கள் சம்பந்தமா பேசிட்டு இருக்கிறோம். பைனஸ் என்பது பூக்காத தாவரம். அங்க நாங்க ஆணி வேரா நாரூறு வேறாங்கிற அந்த டிஸ்கஷனுக்கு போக மாட்டோம். அப்போ பூக்குற தாவரத்துலதான் ஆணிவேர் நாரூறு வேர் உள்ளது இருக்கு. அப்ப நாரூறு வேர் கொண்டது அழகா சொல்லியிருந்தாங்க. தென்னை மரம் ஒரு வித்திலை தாவரம். அப்ப அந்த இடத்துல ஒரு விட ஒண்ணு வந்தது பாருங்க, பலாமரம் ஒரு 2 வித்திலை தாவரம். நீங்க சூழல அவதானிக்கணும். எல்லாத்தையும் நீங்க அப்படி மனனம் செய்து கொண்டு இருக்க முடியாது. மெமரைஸ் பண்றதுல பிரயோசனம் இல்ல. நீங்க ஒப்சர்வ் பண்ணுங்க. நீங்க பாடசாலைகளுக்கு செல்லும் போது, விளையாடும் போதெல்லாம் பாருங்க, தாவரங்களை பாருங்க, அது எப்படி இருக்கு, அதன் உருவமைப்பு எப்படி இருக்கலாம், பார்ப்பதனூடாக கற்றுக்கொள்ளுங்க. சரியா? புத்தகத்துக்குள்ள இருந்து முழுமையா மனனம் செய்யறது மட்டும் பிரயோசனம் இருக்காது. ஓகே, அந்த வகையில எங்களுக்கு தெரியும், தாவர வேர்கள்ல பல்வேறு வகையான விசேட வேர் வகைகள் இருக்கு. நாங்க படிச்சிருக்கிறோம். ஆக அது சம்பந்தமா கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிட்டு போயிடும். கடந்த கிளாஸ்ல படிச்சது ஆரம்பத்துல. வேர்கள்ல உங்களுக்கு தெரியும் பல வேறு வகையான வேர்கள் இருக்கு. உணவு சேமிக்கிற வேர் இருக்கு, காற்று வேர் இருக்கு, அதே மாதிரி மூச்சு வேர் நாங்க படிச்சிருக்கிறோம், ஏறும் வேர் பார்த்தது. இதெல்லாம் நாங்க பார்த்த வேர்களின் விசேட அம்சங்கள் அல்லது விசேட வகைப்பாடுகள். சோ அப்ப நாங்க
ஓகே, ஹேண்ட் ரைஸ் எடுங்க, கையெடுங்க, நான் பார்ப்போம். என்ன மாறி மாறி கேட்கணும் இல்லையா? அங்க கேட்போம். அப்சால் பேச முடியுமா? அப்சால் என்ன மாதிரி? எஸ் சார். அப்சால், அப்சால் வாங்க. இந்த சேமிப்பு வேர் பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் பாபு. உணவு சேமிப்பு வேர், சேமிப்பு வேர். சேமிப்பு என்ன சார்? சேமிப்பு உதாரணம் வந்து மரவள்ளிக்கிழங்கு சார். அது வந்து எப்படி உருவாகுதுண்டா, இப்ப நம்ம நாட்டு வச்சோம்டா அதுல உள்ள கனியுப்புகளை சேர்த்து சேர்த்து வச்சு சார் அது வந்து மரவள்ளி கிழங்கு உருவாகுது சார். அது உள்ள கனியுப்புகளை சேர்த்து அது கிழங்கா மாறுது சார். அதை வச்சுதான் சார் நாங்க உண்றோம். ஓகே அப்சால், ஓகே அப்சால்ட கருத்து அப்படி இருக்கு. ஓகே ஷராஃப் என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் ஷராஃப் சொல்றேன். அதுக்கு உதாரணம் வந்து கிழங்கு வகைகள் வரும். கிழங்கு வரும். அது எப்படின்னா அந்த ஆணிவேர்ல உணவு சேமிச்சு அந்த உணவு சேமிச்சு அது கொஞ்சம் பெரிதா வந்து அதுதான் இதா கிழங்கா இருக்கு. ஆணிவேர் பெரிதாகி. ஓகே, ஆணிவேரில் உணவு சேமிக்கக்கூடிய தாவரம் சொல்லுங்க, எது உதாரணம்? கரெக்ட். எஸ் கரெக்ட். அதுல ஒரு சின்ன ஒரு மாற்றம். அப்சால் கனியுப்புகள் சேமிக்கிறது அல்ல, தாவரங்கள் இலைகள்ல செய்யற ஒளித்தொகுப்பு செய்யும். உங்களுக்கு தெரியும், இலைகள்ல ஒளித்தொகுப்புனால உருவாக்குற உணவை சேமிக்கும். சரி, உணவை சேமிக்கும், கனியுப்புகளை சேமிக்கிறது இல்ல. தாவரங்கள் தயாரிக்கிற உணவின் மீதிகள், உணவு இருக்கும் தானே, தயாரிச்சிருக்கும் தானே, அதுண்ட பேலன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த உணவை சேமிக்கிறதான் சேமிப்பு வேர். பீட் எங்கட அதே மாதிரி ஆணிவேர்ல உணவு சேமிக்கிறது பீட்டும் கேரட்டும் முள்ளங்கியும் வரும். அதே மாதிரி பக்க வேர்கள்ல உணவு சேமிக்கிறது வற்றாழை கிழங்கும் மரவள்ளியும் வரும். கிழங்கு வகைகள் என்று பொதுவாக சொல்லாதீங்க, தவறு. ஓகே, அதே மாதிரி தஸ்வின் காற்று வேருக்கு ஒரு உதாரணம் சொல்லுங்களேன் பாபு. காற்று வேர் ஆர்க்கிட் தாவரங்கள். ஓகே, காற்று வேர் என்ன செய்யும் சார்? அது வந்து சார் அந்த வேர் வந்து தாவரத்துக்கு மண்ணு உள்ளுக்கு இருக்காது சார். அது வந்து இருக்கு சார் வெளியே. அது வந்து வளிமண்டலத்தோட நீராவியை வந்து அப்சர்வ் பண்ணி ஒளித்தொகுப்பு செய்யும் சார். வெரி குட், வெரி குட், ரொம்ப அழகான விளக்கம். வளிமண்டலத்தில் உள்ள நீராவியை அகத்துறிஞ்சு கொள்ளும். வெரி குட். ஓகே, அதே மாதிரி எங்கட தக்ஷிதா மூச்சுவேர் பற்றி ஏதாவது சொல்லலாமே? ஓகே, இருசிக்க வாரன். ஓகே, ஓகே, இப்போ ஹிருசிகா பேசுங்க போ, மூச்சுவேர் பற்றி. சார் மூச்சுவேருக்கு வந்து அபிசீனியாவும் கிண்ணை ரைசோபோராவும் வரும் சார். அது வந்து வளிமண்டலத்துல உள்ள வாயு பரிமாற்றத்தை வந்து செய்யறதுக்கு உதவுது சார். வெரி குட் ஹிருசிகா, ஆக்சிஜனை பெற்றுக்கொள்ளும். ஓகே, அப்போ கடைசியா பாத்தீங்கன்னா ஏறும் வேர் வெற்றிலை மிளகுல காணப்படக்கூடிய வேர்கள். அந்த வேர்கள் ஒரு அந்த கொடிகளை சூரிய வெளிச்சத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஆதாரத்தை பற்றி ஏறுவதற்கு பயன்படுத்தப்படும். ஓகே, நாங்க அதெல்லாம் படிச்சது. அடுத்து தண்டுகள்ல பிரதான 2 கூட்டங்கள் நாங்க படிச்சிருந்தோம். தண்டுகளின் பிரதான 2 வகைகள் யாருக்கு ஞாபகம் இருக்கு? தண்டுகளை நாங்க பிரதானமாக 2 வகைப்படுத்தலாம். தண்டுகள் பிரதானமாக 2 வகைப்படும். ஓகே சார், காற்று தண்டு, நிலக்கீல் தண்டு. வெரி குட். காற்று தண்டு, நிலக்கீல் தண்டு. நீங்க சொன்னது சரிதான். கிளை கொண்ட தண்டு, கிளையற்ற தண்டு பிரிக்கலாம், இல்ல. ஆனால் ரொம்ப அக்யூரேட்டான உண்டு எங்கட வகைப்பாட்டுக்குள்ள பார்த்தது நாங்க. ஒன்று காற்று தண்டு, இன்னொன்று நிலக்கீல் தண்டு. சோ காற்று தண்டு என்பது நாங்க தரைக்கு மேல இருக்கிற தண்டை நாங்க காற்று தண்டுன்னு சொல்லுவோம்.
அதே மாதிரி மண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய வேருக்கு ஒப்பான தண்டுகளை நாங்க சொல்றது நிலக்கீழ் தண்டுகள். அப்போ நிலக்கீழ் தண்டுகள் பத்தி நாங்க கேட்போம். ஹைரா இம்தியாஸ், நிலக்கீழ் தண்டுகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்கள் சொல்லுங்க. சார் என்ன சார் சொன்னீங்க? நிலக்கீழ் தண்டுகள் பத்தி உங்களுக்கு தெரிஞ்ச விடயங்களை கொஞ்சம் ஷேர் பண்ண சொன்னேன். சார் அது வந்து வேர்ந்து அகத்துறிஞ்சப்படுற வந்து நீர் கனியுப்புகள் எல்லாத்தையும் அதே தானா அகத்துறிஞ்சுக்கணும் சார். ஓகே, சரி வசீகரணி, நீங்க சொல்லி முடிங்க பாப்போம். சார் நிலக்கீழ் தண்டுகள் வந்து தகாத காலங்களை நிலத்துக்கு கீழே கழிக்கும். இது வந்து வெயில் காலங்கள்ல மேல உள்ள செடியெல்லாம் கருகிரும். திருப்பி வந்து மழை பெய்யும் போது அந்த தண்டை திருப்பி முளைக்கும் சார். உதாரணம் வந்து இஞ்சி, உருளைக்கிழங்கு, லீக்ஸ், வெங்காயம். வெரி குட் வெரி குட். இந்த பாருங்க, இஞ்சி, உருளைக்கிழங்கு, சேம்பு, லீக்ஸ், வெங்காயம் என்பன நிலக்கீழ் தண்டுகளுக்கான உதாரணம். நிலக்கீழ் தண்டுகள் வசீகரணி சொன்னது போல தகாத காலத்தை கழிக்க உதவும். அதாவது தகாத காலம் என்றா தாவரங்களுக்கு எது தகாத காலம் என்றா வறட்சியான காலம், மழை இல்லை, தண்ணீர் இல்லை. சோ அந்த வறட்சியான காலத்துல அங்குர பகுதி அழிவடைந்தாலும் நிலக்கீழ் பகுதிகள் உயிருடன் இருக்கும். தகுந்த காலம் வந்த பிற்பாடு அந்த நிலக்கீழ் தண்டுகள் தாவரத்தை உருவாக்கும். அப்போ இந்த உங்களுக்கு தெரியும், வீட்டுல கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும், இது தெரிஞ்சிருக்கும். நீங்க ஒரு இஞ்சி கிடைச்சதுன்னா இஞ்சி உடைச்சு நாங்க பல இஞ்சி கன்றுகளை உருவாக்கலாம். இதனை நாங்க சொல்லுவோம் இனப்பெருக்கம். இனப்பெருக்கம் என்று சொல்லுவோம். பதிய முறை இனப்பெருக்கம். இந்த வார்த்தை ஞாபகம் இருக்கட்டும். பதிய முறை இனப்பெருக்கம். பதிய முறை இனப்பெருக்கம் என்றா அந்த நிலக்கீழ் தண்டுகளை சிறு சிறு துண்டுகளாக வெட்டுவதனூடாக புதிய வகையான புதிய கன்றுகளை எங்களால் உருவாக்க முடியும். உதாரணத்துக்கு உங்க எல்லாருக்கும் தெரியும், ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு ரோஸ் ஒன்று நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ரோஸ் பிடிச்சிருந்தா உங்களோட வீட்டுல அந்த ரோஸை உருவாக்குவீங்க. யாராவது அப்படி உருவாக்குன அனுபவம் உள்ளவங்க இருந்தா கொஞ்சம் வாங்களே. சார் எங்களோட வீட்டுல எங்களோட அம்மாவோட இது ரம்ப மரத்துல நாங்க வெட்டி கொடுத்தோம். பக்கத்து வீட்டுல டேலியா மரம் இருந்துச்சா சார், அது யாருக்கும் தெரியாம போயிட்டு வந்து வச்சுட்டேன். டேலியா மரம் இருந்தா ஸ்ருபிகா? இல்ல சார், குட்டியா ஓரளவு ஒரு 2-3 பூ அளவுக்கு இருந்துச்சு. ஓ, அப்ப அந்த செடி அப்படியே பிடிங்க எடுத்து கொண்டு வந்து வச்சிட்டீங்களா உங்களோட வீட்டுல? இல்ல சார், சின்ன கொஞ்சம் கிழங்கு இருந்துச்சு, அதை கொண்டு வந்து யாருக்கும் தெரியாம வச்சுட்டேன். ஓகே, நீங்க கேட்டே வாங்கிருக்கலாம் ஸ்ருபிகா. பக்கத்து வீட்டுல போய் அம்மா அந்த டேலியால எனக்கு ஒரு கண்டு தாரணும், அதுல ஏதாவது ஒன்று தாங்கண்டா அவங்களே பறிச்சு வந்துருப்பாங்க. ஓகே, பரவாயில்ல. தாவரங்களை உருவாக்குறதுல சந்தோஷத்தை உருவாக்கலாம், அது பிரச்சனை இல்ல. ஓகே, அது பிரச்சனை இல்ல. வற்றாழை கிழங்க பாவிச்சும் நாங்க உருவாக்கி கொள்ள முடியும். அதே மாதிரி இப்ப அநேகமா நாங்க செய்யறது, அநேகமா அந்த ரோஸை நான் கூடுதலா உதாரணம் எடுத்த காரணம், ரோஸ் நோமலா நாங்க செய்யறது. நோமலா நாங்களாம் மூலமா இருக்க எங்களை ஸ்ருபிகா சொன்னது போலதான், எங்கேயாவது ஒரு நல்ல ஒரு அழகான டேலியா கண்டோம்னா அந்த டேலியா ஒரு கிழங்கு ஒன்று வாங்கிட்டு வந்து நாங்க நடுறது. அதே மாதிரி ரோஸ் ஒன்று கண்டா ரோஸ் அவங்கள்ட கேட்டு ரோஸ் கிளை ஒன்று வெட்டிட்டு வந்து எங்களோட வீட்டுல நாட்டி அந்த ரோஸை உருவாக்குவோம். இவ்வாறு கிழங்குகளை தண்டுகளை பாவித்து உருவாக்கக்கூடிய அந்த இனப்பெருக்க முறைக்கு பெயர் பதிய முறை இனப்பெருக்கம். அந்த வார்த்தை முக்கியம், அதுதான் இவ்வளவு விஷயம் சொன்னது. பதிய முறை இனப்பெருக்கம். அநேகமா உங்களுக்கு தெரியும். இப்போ உதாரணத்துக்கு நாங்க ஒரு கரும்பு ஒன்று சாப்பிட்டோம்டா, அந்த கரும்புண்ட மேற்பகுதி, அந்த தண்டுல இருக்க மேற்பகுதியை வெட்டி நாங்க மண்ணை நாட்டினோம்டா இந்த கரும்பை உருவாக்கி கொள்ள முடியும். கரும்பு தாவரத்தை எங்களால இனவிருத்தி செய்து கொள்ள முடியும். இதான் பதிய முறை இனப்பெருக்கம் இதுக்கு பெயர். சோ இந்த இஞ்சில எல்லாம் ஸ்பெஷாலிட்டி என்னடா, இஞ்சி நாங்க கடைகளை வாங்கிட்டு வந்தோம்டா நாங்க வீடுகள் சமைக்கத்தானே பாவிப்போம். சமைக்கோ அல்லது பிளேண்டி போடையோ பாவிச்சுட்டு அதுல இருக்கக்கூடிய சிறு அந்த மூளைகளை வெட்டி நாங்க மண்ணில் நாட்டுவதனூடாக இஞ்சி தாவரத்தை உருவாக்கலாம். அப்ப இஞ்சி என்பது நிலக்கீழ் தண்டு. அந்த தண்டுகளை பாவிச்சு புதிய கன்றுகளை உருவாக்க முடியும். இத என்ன சொல்றது, நாங்க பதிய முறை இனப்பெருக்கம். இந்த வார்த்தை ஞாபகம் பதிய முறை இனப்பெருக்கம். தண்டுகளை கொண்டு நாங்க
பதிய முறை இனப்பெருக்கம் மேற்கொள்றோம். இது கடந்த கிளாஸ்கள்ல பார்த்தது. அதே மாதிரி இலையின் பகுதிகள் பார்த்தோம். நான் பாருங்க, ஒரு ஞாபகம் இருக்கும், நான் கடந்த கிளாஸ்ல இலையெல்லாம் கொண்டு வந்து காட்டினது. இலையின் ஓரத்தை நாங்கள் சுலம் இலை விளிம்பு, நடுவுல மிகப்பெரிய நரம்பு கொண்டு போகும், பக்கபுறமாக நரம்பு இருக்கும், அது பக்க நரம்பு. இலை காம்பு, இலை அடி இருக்கும், இலையில மேற்பரப்பு கீழ்பரப்புன்னு இருக்கும். அது உங்களுக்கு தெரியும், நாங்க பார்த்திருக்கோம். இந்த இலையின் நரம்பு அமைப்பெல்லாம் பார்த்தது. இரு வகையான நரம்பு அமைப்பு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஹாஜரா நரம்பு, சமாந்தர நரம்பு. ஓகே. ஷராப் ரெடியா இருக்கிறாரு, மைக்ல டச் பண்ணதோட சொல்றது. ஓகே ஹாஜரா. வளையுறு நரம்புகள், சமாந்தர நரம்புகள் என்று 2 வகையான நரம்புகள் இருக்கு. ஹாஜராட்ட இங்க ஒரு கேள்வி கேட்போம் இல்லையா? ஹாஜரா, வளையுறு நரம்பு கொண்ட தாவரம் உண்டும். சொல்லுங்களேன், ஒன்று சொல்லுங்க. வளையுறு நரம்பு கொண்ட தாவரம். பலா, ஓகே, பலா, செவ்வரத்தி. மாப்பழா. ஓகே, வெரி குட். சமாந்தர நரம்பு கொண்ட இலைகளை கொண்ட தாவரம். தென்னை, ரம்பை, தென்னை, மூங்கில், பனை. புலி. ஓகே. ஆக இந்த தென்னை, புல், மூங்கில், பனை என்பன எந்த வகை தாவரத்துக்குள் அடங்கும்? சார், ஒரு வித்திலை தாவரங்கள். ஓகே, நான் கடந்த கிளாஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு, பப்பாசியில தேடிட்டு போனேன் இல்லையா? மறந்துட்டேன், நான் மறந்துட்டேன். இன்றைக்கு எனக்கு அந்த அவ்வளவு உடம்புக்கு அவ்வளவு நல்லா இல்லை, அதாலதான் கொஞ்சம் தேடிக்கொள்ள. எனக்கு கொஞ்சம் கடுமையா மழை, சுத்தி கடுமையா மழை இல்ல, சாதாரண மழை. எனவே இலை தேடிக்கொள்ள கொஞ்சம் சிக்கல். ஏன்னா இந்த பப்பாசில மிகப்பெரிய டவுட் கொண்டு வரும். ஏன்னா இது நாங்க பார்த்தது தனி இலை, கூட்டி இலைன்னு பார்த்தது. தனி இலைண்டா இந்த நரம்பு ஒன்று போகைக்க இருக்கக்கூடிய முழு பரப்பையும் நாங்க தனி இலைன்னு சொல்லுவோம். இந்த நரம்புகளூடாக கிளை கிளையாக நிறைய இலைகள் சேர்ந்த மாதிரி இருக்குது கூட்டில. அப்ப இந்த தென்னை மரம் இருந்ததுன்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு நரம்புக்கு ஓரத்துல நிறைய இலைகள் இருக்கும், அது கூட்டிலை. தொட்டாச்சிருங்கி கூட்டிலை, கறிவேப்பிலை கூட்டிலை, அதே மாதிரி வேம்பு, வேப்பமிலை, வேப்பிலை இருக்குல்ல, அதுவும் கூட்டில. அப்ப தனி இலை என்பது தனியான ஒரு இலையா இருக்கும், இலைபரப்பு ஒன்றாக இருக்கும். புளிய மரமும் கூட்டில. இதுல டவுட். வசீகரணி, வாகை சார். வாகை, வாகையும் கூட்டில. சோ இந்த தனி இலை என்பது அந்த முழு இலைபரப்பும் உண்டா இருக்கும். இப்ப டவுட் வரும், இந்த பப்பாசி பிரிஞ்சிருக்க மாதிரி இருக்கிறதாக டவுட் வரும். பட் அப்படி இல்ல, பப்பாசி பிரிந்து இருக்கிறதுல ஒரே பரப்பு தான். ஓகே, பாப்போம். நான் இடையில ஒரு சின்ன வேலை தந்துட்டு முடிஞ்சா இன்றைக்கு எடுத்துட்டு வந்து காட்டுறேன், கட்டாயம் பார்த்துக் கொள்ளணும். அதான் பார்ப்பதினூடாக கற்றுக்கொள்ளுங்கள், அதான் சொல்லக்கூடியது. சோ இலைகளோட நாங்க இந்த சதைக்கரைச்சான் நாங்க பார்த்தது, ஆங்கிலத்துல அக்கபானா என்று சொல்லுவாங்க. சதைக்கரைச்சான், சதைக்கரைச்சான் பத்தி கடந்த கிளாஸ்ல நிறைய பேசியிருந்தோம். விலங்கல்ல ஃபாத்திமா, ஃபாத்திமா சஹலா. ஓம். எங்க வீட்டுல சதைக்கரைச்சான் நீக்கி. ஓகே, அந்த சதைக்கரைச்சான் இலைகள்ல இருந்து கன்றுகள் வந்திருக்கா எங்கட ஃபாத்திமா? அது தெரியாது சார், ஆனா இருக்குது. தெரியாது இல்லையா? ஓகே, இலைகள் கீழே உதிர்ந்து கிடந்தா, சரி, உங்களோட வீட்டுல இருக்க சதைக்கரைச்சான் இலைகள், உங்களோட வீட்டுல இருக்க சதைக்கரைச்சான் இலைகள் கீழே உதிர்ந்து கிடந்தா அதுல கன்றுகள் தோன்றி இருக்கும். பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வரும். ஓகே, அவ்வாறு வேர்கள் தோற்றுவிக்கப்படும், நரம்புகள் அல்ல வேர்கள். சோ அதனூடாக கன்றுகள் முளைக்கும். யாராவது அப்படி வச்சிருக்கீங்களா? சார், நான் புக்குக்குள்ள வச்சிருக்கேன் சார். ஓகே, புக்குக்குள்ள வச்சிருக்கீங்க. சரி, அந்த சதைக்கரைச்சான இலையில கன்றுகள் வந்திருக்குதா? இல்ல இல்ல சார். ஓகே, அப்போ இன்னைக்கு இனி நைட் ஆயிட்டு நாளைய தினம் டைம் ஒன்று இருந்தா ஒரு இலைய பிடுங்கி உங்களோட வீட்டுல எங்கேயாவது ஒரு ஓரத்துல வச்சு விடுங்க. அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம் கன்றுகள் முளைச்சிருக்குதான்னு. ஆகவே சதைக்கரைச்சான் இலையை பாவித்து நிறைய கன்றுகளை உருவாக்கலாம். அப்ப நிறைய கன்றுகளை உருவாக்குறத நாங்க இனப்பெருக்கம் என்று சொல்லுவோம். சோ இலைகள்ல இருந்து கன்றுகளை உருவாக்குற இனப்பெருக்கத்துக்கு என்ன ஸ்பெஷல் பெயர் பாப்போம்? பதியமுறை இனப்பெருக்கம். வெரி குட், பதியமுறை இனப்பெருக்கம். எஸ், தாவரங்கள். படிக்கும்போது அழகா சொல்லியிருந்தாங்க, பூக்களாலதான் தாவரம் இனம் பெருகும் என்று. தாவரங்களோட
பூக்களாலதான் இனப்பெருக்கம் நடக்குது என்று சொல்லப்பட்டது. ஆரம்பத்திலே சொல்லியிருந்தீங்க. இந்த பூக்களால முன்னெடுக்கப்படக்கூடிய இனப்பெருக்கத்துக்கு பேர் இலிங்க முறை இனப்பெருக்கம். பார்த்துக்கொள்ளுங்க அந்த வசனம், தெரிஞ்சு கொள்றது நல்லா. இப்போவே இலிங்க முறை இனப்பெருக்கம் படிப்போம் பெரிய வகுப்புகளை போகும்போது. அது என்னண்டு இலிங்க முறை இனப்பெருக்கம். இந்த பாருங்க, இலிங்க முறை இனப்பெருக்கம் பூக்களால முன்னெடுக்கிற இனப்பெருக்கம் இலிங்க முறை இனப்பெருக்கம். அதாவது அந்த பூ காயா மாறி காய்க்குள்ள இருக்கிற விதையை நாங்க போட்டு முளைக்க வித்தை போட்டு முளைக்க வைக்கிறது. அதே மாதிரி தாவரங்களின் பூ தவிர்ந்த இலையிலிருந்து கன்று எடுக்கலாம், உங்களுக்கு தெரியும். தண்டுகளில் இருந்து கண்டு எடுக்கிறோம், தெரியும். வேர்கள் இருந்து கன்றுகள் எடுக்கிறோம். நிலக்கீழ் தண்டுகளால கன்றுகளை உருவாக்குறோம். அந்த முறைக்கு பெயர் பதிய முறை இனப்பெருக்கம். தாவரங்கள இனப்பெருக்கம் 2 வகைப்படும். ஒன்று இலிங்க முறை இனப்பெருக்கம், இன்னொன்று பதிய முறை இனப்பெருக்கம். அப்ப இலிங்க முறை இனப்பெருக்கம் என்றா பூக்களிலிருந்து காய்கள் மூலமாக அல்லது வித்துக்கள் மூலமான இனப்பெருக்கம். பதிய முறைண்டா தாவரத்தின் ஏனைய பகுதி என்ற அரும்பையும் கொண்டு இனப்பெருக்கம் செய்யலாம். நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. ஒரு அரும்பு கிடைச்சா போதும் கண்டொண்டு உருவாக்கலாம், ஒரு தண்டு கிடைச்சா போதும் கண்டொண்டு உருவாக்கலாம், ஒரு இலை கிடைச்சா உழுதறி சதை கரைச்சான் இலையால கன்று உருவாக்கலாம், வேரின் மூலம் உருவாக்கலாம். கருவேப்பிலை மரம் நட்டீங்கன்னா அதன் வேர் கன்றுகளை உருவாக்கும். அதே மாதிரி நிலக்கீழ் தண்டுகளால கன்றுகளை உருவாக்கலாம். இது பதிய முறை இனப்பெருக்கம் என்று நாங்க சொல்றோம். ஆக 2 வகையான இனப்பெருக்க முறைகள் இருக்கு. இலிங்க முறை இனப்பெருக்கம், பதிய முறை இனப்பெருக்கம். ஓகே, சோ அடுத்து நாங்க இதுல பார்த்தது எஸ் கேளுங்க, டவுட் கேளுங்க சார். தொட்டாச்சுருங்கிட்டு வேர் வந்து பசலைய உருவாக்குமா சார்? ஓகே, தொட்டாச்சிருங்கிய விட்டுட்டார். தஸ்வின் கேட்ட கேள்வி இன்னொரு ஆள் யாரோ கேட்டிருந்தாங்க. தொட்டாச்சிருங்கி வேர் பற்றி யார் கேட்டிருந்தா கேள்வி? யாரோ கேட்டிருந்தீங்களே. ஓகே, தொட்டாச்சுருங்கி தாவரம் கூட்டிலைகளை கொண்ட தாவரம். சோ இந்த தொட்டாச்சுருங்கி தாவரத்துல எந்த வகை வேர்கள் இருக்க வாய்ப்பு இருக்கு? நாரூறு வேரா, ஆணிவேர் தொகுதியா? ஆணிவேர் தொகுதி. ஆணிவேர் சார். எஸ் குட், ஆணிவேர். ஆணிவேர் தொகுதி கொண்டது. யாரோ கேட்டிருந்தீங்க, முதல்ல ஆரம்பத்துல கேட்டிருந்தீங்க, நானும் கதையோட அப்படி விட்டுட்டேன். ஆக தொட்டாச்சுருங்கி தாவரத்துல அடைங்க நீங்க பிடுங்கி பார்க்கலாம். பிடுங்க கவனம், அதுல கொஞ்சம் முட்கள் இருக்கும், கைகள்ல வேறுபடும். அதே மாதிரி தாவரங்களையோ விலங்குகளையோ நாங்கள் அவதானிக்கிறோம்டா அதனை துன்புறுத்தவும் கூடாது, அழிக்கவும் கூடாது. ஞாபகத்தில் கொண்டு எந்த ஒரு தாவர விலங்கை நாங்க அவதானிக்கணும் என்றாலும் அதை டேமேஜ் பண்ணக்கூடாது, அதுக்கு டிஸ்டர்பாக இருக்கக்கூடாது. நாங்க ஒரு தாவரத்தை பறிச்சு பார்க்கறது ஓகே, பிரச்சனை இல்லை. அப்ப ஒரு தாவரத்தை பிடுங்கி பாத்தீங்கன்னா ஆணிவேர் தொகுதியை கொண்டு இருக்கும் எங்களை தொட்டாச்சுருங்கி தாவரம். அதே மாதிரி எங்களை எஸ் சராப் சொல்லுங்க. சராப் ஏதோ கேட்க வந்தீங்க, கேட்கறதுண்டா உடனடியே கேட்டுரும் வேண்டாம், எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்களே. சொல்லுங்க என்ன சார்? நான் இது ஆலமரத்து வீடு பார்த்து சார், ஆலமரத்துல வேர்கள் வந்து அந்த தொங்குற வேர்கள் வந்து நிலத்துல வந்து இறுக்கி பிடிச்சிருக்கு சார், அதான் தாங்க வந்து சொல்றேன். ஓகே, அப்படி ஒரு சந்தர்ப்பம் பார்க்க கிடைச்சா முடிஞ்சா ஒரு போட்டோ எடுத்துட்டு வந்துருங்க ஷராப், நாங்க எல்லாரும் காட்டலாம் தானே, லைவா எடுக்கக்கூடியதானே. சரி, ஓகே, நல்லது. ஓகே, அதே மாதிரி எங்களை அஸ்வின் கேட்டிருந்தார், தொட்டாச்சுருங்கி தாவரங்களின் வேர்கள் உரங்களை தயாரிக்குமான்னு கேட்டிருந்தார். யாருக்காவது இதுக்கான பதில் சொல்ல முடியுமா? என்ன அவர் கேட்க வராரு, ஏதாவது தெரியுமா சம்பந்தமா? சார், அவர் கேட்ட கேள்வி கூற முடியுமா? ஓ, அவர் கேட்டது என்னண்டா, தொட்டாச்சுருங்கி தாவரம் இருக்குதானே, அந்த தாவரத்தின் வேர்கள் உரத்தை தயாரிக்குமான்னு கேட்கிறார். உரம் இருக்குல்ல, தாவர வளர்ச்சிக்கு தேவையான உரம், அதை தயாரிக்குமான்னு கேட்கிறார். யாராவது ஒரு ஆள் அது சம்பந்தமா தெரிஞ்சவங்க பேசலாம். ஓகே, தயாரிக்காது. தயாரிக்காது சார். சார், கேள்வி இன்னொரு வாட்டி சொல்றீங்க? அதாவது தொட்டாச்சுருங்கி தாவரங்களின் வேர்கள் உரங்களை தயாரிக்குமான்னு கேட்கிறார் அவர்.
சார் தொட்டா சுருங்கின உரத்தை தயாரிக்குமான்னு கேக்குறேன். கணுக்கள் இருக்கு, அந்த சின்ன சின்னதா அது உருவாக்கும் அதோட. ஓ, வேர் சிறுகணுக்கள் தொட்டாச்சுருங்கி தாவரத்துல உண்டு. எஸ். தயாரிக்கும் செருடத்தேனா தொட்டா அது நைதரசன் வாயுல இருந்து அந்த சின்ன சின்னதா வேர் சிறுகணுக்களை உருவாக்கும். ஓகே, இருசிக்கா நீங்க சொன்னதை கொஞ்சம் கிளியரா சொல்லுங்க திரும்ப. அந்த நைதரசன் வாயுல இருந்து வேர் சிறுகணுக்களை வந்து தொட்டா சுருங்கி தாவரம் உருவாக்கும் சார். ஓகே, அதாவது தொட்டா அழகா சொல்லியிருந்தீங்க இருசிக்கா. well done. தொட்டாச்சுருங்கி தாவரங்களின் வேர்கள்ல ஒரு வகையான பாக்டீரியாக்கள் வாழும். ஒரு வகையான பாக்டீரியாக்கள் வாழும். பாக்டீரியா பத்தி கூட படிச்சிருக்கோம் நினைக்கிறேன். இந்த பாக்டீரியாவுக்கு ஒரு அழகான பேர். யார் சொல்றது? ஓகே, அந்த பாக்டீரியாவுக்கு ஒரு அழகான பேர் ரைசோபியம். ரைசோபியம். அந்த ரைசோபியம் பாக்டீரியாவுக்கு இருக்கிற ஒரு ஆற்றல் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த வளிமண்டலத்துல இருக்கக்கூடிய நைதரசன் வாயுவை அகத்துறிஞ்சி தாவரங்களுக்கு வழங்க முடியும். ஓ, அப்ப ஒரு டவுட் ஒன்று வரும், தாவரங்களுக்கு நைதரசன் தேவையா அப்படிங்கிற ஒரு டவுட் ஒன்று வரும். எஸ், தேவை. உங்களோட தாவரம் நன்கு பச்சை பசேலாக இருக்கணும்டா. ஒரு தாவரம் இலை எல்லாம் நன்கு பச்சை பசேலா நல்லா ஒரு செழிப்பா இருக்கணும்டா, அதுக்கு தேவையான கனிமம் கனியுப்பு நைதரசன். அப்ப நைதரசன் என்பது உரம், ஒரு வகையான உரம், கனிமம். இப்ப நீங்க விவசாயம் செஞ்சீங்கன்னா சாணம் போடுவீங்க, மாட்டெரு ஆட்டெரு கோழி எரு கூட்டெரு எல்லாம் பாவிப்பீங்க. சோ அந்த எருக்கள் அந்த கூட்டு பசலை எல்லாம் ஏன் நாங்க தாவரத்துக்கு போடுறோம்னு கேட்டா, அந்த கூட்டு பசலைகளில் நைதரசன் உண்டு. அதே மாதிரி நாங்க போய் கடைகள்ல வாங்கிட்டு வரக்கூடிய உரங்களிலும் நைதரசன் காணப்படுகின்றது. அப்ப நாங்க தாவரங்களுக்கு, நீங்க விவசாயம் செய்யறவங்க இருப்பீங்க, வயல்வெளிகள் இருக்கும், அதே மாதிரி பல்வேறு வகையான பயிர்ச்செய்கைகளை மேற்கொள்வீங்க. பயிர்ச்செய்கைக்கு ஏதோ ஒரு வகையில நீங்க உரம் கொடுப்பீங்க. அது நீங்க சேதன உரமா அசேதன உரமாங்கிறது நீங்க உங்களுக்கு தெரியும். அசேதனம் கடைகள்ல வாங்குறது அசேதன உரம். நாங்க வீடுகள்ல இந்த சமையலறையெல்லாம் இந்த அழுகிய பழங்கள் அதெல்லாம் சேர்த்து போடுறோம் இல்லையா, கூட்டு பசலை, அது சேதன உரம். அதோட மாட்டுச்சாணம், இந்த கோழி எருவெல்லாம் போடுவாங்க. சோ அவை வந்து சேதன உரம். நாங்க இந்த உரமெல்லாம் தாவரங்களுக்கு போடுறதுக்கான பிரதான காரணம் நைதரசன் அதுல காணப்படுது. அந்த நைதரசன் தாவரங்களுக்கு கிடைச்சா நன்கு செழிப்பாக வளரும், பச்சை பசையிலாக இருக்கும். தாவரங்களுக்கு இந்த நைதரசன் சத்து குறைவாக இருந்தால் இலையெல்லாம் கொஞ்சம் இந்த மஞ்சள் நிறமாக மாறி நிற்கும். சரியா? அப்போ நைதரசன் என்பது இன்றியமையாது தாவர வளர்ச்சிக்கு. ஆனால் இந்த தொட்டாச்சுருங்கி தாவரத்துல இருக்க சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த தொட்டாச்சுருங்கி தாவரத்துல வேர்ல இருக்கக்கூடிய ரைசோபியம் பாக்டீரியா இந்த வளிமண்டல நைதரசன் எடுத்து தாவரங்களுக்கு வழங்கும். பாட்டுல ஒரு பாடம் இருக்கு உங்களுக்கு, வளிமண்டலம் என்று ஒரு பாடம் இருக்கு பாட்டு புத்தகத்துல. இன்னும் டீட்டெயிலா அங்க படிக்கலாம். பட் இப்போ உள்ளது நினைவுல வச்சு கொண்டீங்கன்னா அங்க படிக்க ஈஸியா இருக்கும். ஓகே, கேள்வி கேட்டிருந்தார் தஸ்வின். தஸ்வினுக்கு டவுட் கிளியர் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். சோ நாங்க அடுத்த கேள்வி இருச்சிக்காக்கள். சார், அந்த வேர் சிறுகணுக்கள் வந்து தொட்டாச்சுருங்கி தாவரத்துல மட்டுமா இருக்கும்? இல்ல போஞ்சி இல்ல, அதான் தொட்டாச்சுருங்கி தாவரத்தில் மட்டுமல்ல, அநேகமான தாவரங்கள்ல காணப்படும். சார், அவரை குடும்ப தாவரங்கள்ல. எஸ், அதாவது அவரை குடும்ப தாவரம். அவரை குடும்ப தாவரம்டா. எஸ், அவரை மாதிரி இருக்குது, அவரை இலை. எஸ், போஞ்சி, அவரை, பயற்றம். நீங்க பார்க்கலாம் இந்த அந்த விதை பாருங்க, இந்த போஞ்சி விதை மாதிரி இருக்குது, கௌப்பி, சிறகவரை. எஸ், இந்த தாவரங்கள் எல்லாம் அழகா சொல்லுவோம் அவரை குடும்ப தாவரம் என்று சொல்லுவோம். அது இந்த குடும்பத்துக்கு பேர் அவரை குடும்பம். அப்ப அந்த அவரை குடும்ப தாவரங்களின் வேர்கள்ல இந்த பாக்டீரியா வாழும். ஆக நீங்க ஒரு போஞ்சி நாட்டினாலும், சிறகவரை நாட்டினாலும், அல்லது ஒரு கௌப்பி போட்டாலோ நீங்க அதுக்கு பெரும்பாலும் உரம் இட வேண்டிய அவசியம் இல்லை, அதிகப்படியான உரம் போட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த இயற்கையாகவே அதுக்கு நைதரசன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம்.
ஓகே, நாங்க வரும். முக்கியமா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. பூக்களின் பகுதி நான் 2 தடவை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். பூவை வெட்டி காமிச்சிருக்கிறேன். பூவோட பகுதிகள் பாத்தீங்கன்னா பிரதானமாக 4 பாகங்களை கொண்டது. உண்டு அள்ளிவட்டம், சார் புள்ளிவட்டம், ஆனகம், பெண்ணகம். ஆனகம், பெண்ணகம். எஸ், ஆனகம், பெண்ணகம், சார் புள்ளிவட்டம், அள்ளிவட்டம். சோ அநேகமா உங்களுக்கு தெரியும், சார் ஒரு பூவோட அள்ளிவட்டம் வந்து அழகானதாக இருக்கும். ஒரு பூவோட அள்ளிவட்டம் அழகானதாக, கவர்ச்சிகரமான நிறமாக இருக்கும், அழகான நிறம் உள்ளதாக இருக்கும். இரவுல பூக்கிற பூக்கள் அள்ளிகள் வெள்ளை நிறமாக இருக்கும். அந்த அள்ளிகளோட வேலை பூச்சிகளை கவர்ந்திழுத்தல், அவ்வளவுதான். புள்ளிகள் பத்தி காய்ச்சது கடந்த கிளாஸ்ல. புள்ளி பச்சை நிறமா இருக்கிறதால ஒளித்தொகுப்பு செய்யும். அந்த மொட்டு நிலைமையில இருக்கும்போது அந்த பூவை பாதுகாக்கும். பேசுனது ஒரு பூவில் இருக்க ஆணக பகுதி எது? சார் கேசரம். கேசரமும் ஆனகம் வந்து Okay. கேசரம் மட்டும். கேசரம் என்று சொல்லலாம். கேசரத்தை தான் நாங்க சொல்லுவோம். மகரந்த மணின்னு சொல்லலாம் சார். ஓகே, கேசரத்தை தான் நாங்க மகரந்த கூடுன்னு சொல்லுவோம். ஓகே, வாங்க பாத்துறேன். கேசரம் என்பது நபர். எஸ், இந்த ஒட்டுமொத்த அமைப்புக்கும் பெயர் கேசரம். ஆணகம் அல்லது கேசரம் ரெண்டும் ஒன்றுதான். அந்த கேசரத்துல இருக்கிற இந்த தாங்கிய சொல்றாங்க இலை. அதே மாதிரி அதுக்கு மேல இருக்கிற அந்த மகரந்த மணி இருக்கிற ஒரு அந்த மகரந்த கூட்டுக்குள்ளதான் மகரந்த மணி காணப்படும். இப்ப நீங்க ஒரு நேற்று பூத்த ஒரு பூவை நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மகரந்த மணி தென்படாது. அந்த பூ நன்கு அழகா விரிந்து வளர்ந்த பிற்பாடு அந்த மகரந்த கூடு வெடிச்சதுண்டா அதுக்குள்ள மகரந்த மணி வெளியில வந்து நிக்கும். இப்போ நீங்க தொட்டு பாத்தீங்கன்னா மகரந்த மணி கூட கைகள்ல ஒட்டி கொள்ளும். சோ அந்த மகரந்த மணி யாரை எதிர்பார்த்துடா? வண்ணாத்தி பூச்சியையும் வண்ணத்து பூச்சியையும் தேனியையும் தேன் சிட்டையும் எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கு. ஓகே, அடுத்த விடயம் பாத்தீங்கன்னா நாங்க பார்த்தது தாவரங்களின் பூக்களின் பெண்ணக பகுதி. பெண்ணக பகுதியை நாங்க பார்த்தது சோளம், சோல்வித்து, குறி, தம்பம், சூலகம். குறி, தம்பம், தம்பம், சூலகம் 3 தான். குறி, தம்பம், சூலகம் பெண்ணகம். அந்த சூலகத்துக்குள்ள இருக்கிறதுதான் சூழ்வித்து. சோ கவனிங்க, குறி, தம்பம், சோளம். ஓகே, என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த பூவோட பெண்ணக பகுதி இப்படி இருக்கு. உங்களுக்கு தெரியும், பூவை நோக்கி பல்வேறு பிராணிகள் பயணம் இல்லையா? தேனை குடிக்கிறதுக்கு ஒரு வண்ணத்து பூச்சி வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். வண்ணத்து பூச்சி வந்து ஒரு பூல அமர்ந்திருக்கும் போது இந்த மகரந்த மணிகள் அந்த உடல் பகுதிகளை ஒட்டி கொள்ளும். திரும்பி அந்த வண்ணத்து பூச்சி வந்து இந்த பூவில் காற்ற பூவுல உட்கார்ந்து அமுதத்தை பருகும் போது மகரந்த மணி இந்த குறியை அடையும். சப்போஸ் இதெல்லாம் எதிர்பார்த்து நடக்கிறது இல்ல, காலில் ஒட்டுற மகரந்த மணி இந்த குறியில விழலாம். குறியில விழந்தா அதுதான் நாங்க சொல்லுவோம் மகரந்த சேர்க்கைன்னு சொல்லுவோம். சரியா? மகரந்த மணி குறியில விழுறத சொல்லுவோம் மகரந்த சேர்க்கை. பிறகு அந்த குறியினோட மகரந்த வளர்ந்து தம்பத்துல போய் சூலகத்துக்குள்ள போய் சூழ்வித்தோட இணையும்.
அதுக்கு பிறகு பூவில் இருக்கிற அந்த அள்ளிகள் கீழே கொட்டிரும், குடித்தம்பம் கீழே கொட்டிரும். சூளம் தான் நன்கு பெரிதாக வளரும். அது பேர் அது பேர்தா பழம் சார். சூலகம் நன்கு பெரிதாக வளரும். அதுக்கு என்ன பேர்? பழம் காய் சூலகம் பெரிதாகும். என்ன பேர்? பழம் காய் சூலகம் சார் கிளாஸ்ல இல்ல. உங்க எல்லாத்துக்கும் சார் பேசுனது விட்டு விட்டா கேட்டுச்சு. எஸ். நோ இதுதான் கேட்டு எனக்கு விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. எனக்கும் விட்டு விட்டு தான் கேட்டுச்சு சார் பேசுறது, விட்டு விட்டு தான் கேட்டுச்சு. சாருக்கு கவரேஜ் இல்ல. எனக்கும் விட்டு விட்டு எனக்கும் சரியா தான் கேட்டுச்சு. ஓகே, சருக்கு கவரேஜ் வந்துட்டு ஒன்றும் யோசிக்காய். கொஞ்சம் மழையுடன் கூடிய நிலைமை இருக்கிறதுனால கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ இருக்கு அப்போ. எஸ் சார், இங்கேயும் இப்படித்தான். கோல்லையும் ஓம் கோல்டைம் இருந்து மழை சார். எஸ், அநேகமா இலங்கை முழுக்க அதான் நிலைமை. கொஞ்சம் கவனமா இருக்க வேணும். ஓகே, கவனிச்சு கொள்ளுங்க. நான் இலங்கையில் இருக்கிறேன். ஒரு பூவிண்ட பெண்ணக பகுதியை வாரு நாங்க வரையலாம். இது குறி, கம்பம், சூலகம். காற்றினூடாகவோ, சரியா, இந்த மகரந்த மணி காற்றுல வரலாம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு வயல்வெளி இருந்ததுண்டா, நீங்க பாருங்க, வயல்வெளி இருந்ததுண்டா அந்த வயல்ல காற்றடிக்கும் போது இந்த நெட்டாவரம் அங்கும் அசைஞ்சு கொண்டு இருக்கும். அப்ப அதுல இருக்கக்கூடிய மகரந்த மணி காற்றினூடாக அங்கும் இங்கும் பறந்து தெரியும். ஏன்னா மகரந்த மணி ரொம்ப சாஃப்ட், ரொம்ப இலகுவானது, ரொம்ப மெதுவானது, பறக்கக்கூடிய அளவுல ரொம்ப ரொம்ப பாரம் குறைந்தது. அதே மாதிரி சோள செடி பார்த்துருப்பீங்க. சோள செடியில பாத்தீங்கன்னா அந்த மேல ஒரு பூ இருக்கும், அதுலதான் மகரந்த மணி இருக்கும். காற்றடிச்சதுண்டா அப்படி காற்றுல பறந்து போகும். போகேக்க மகரந்த மணி 1-2 உருவாகுது, நிறைய உருவாகும். ஆக போற மகரந்த மணி ஒன்று சரி இந்த இடத்துல விழுந்ததுண்டா அதுக்கு பேர் மகரந்த சேர்க்கை. பிறகு மகரந்த மணி அப்படியே வளர்ந்து சூலகத்துக்குள்ள போன பிற்பாடு இந்த சூலகம் படிப்படியாக பெரிதாக ஆரம்பிக்கும். இதான் நாங்க காய் அல்லது பழம் என்று சொல்றோம். இந்த காய் அல்லது பழத்துக்குள்ள இருக்கிற வித்துகள் நான் சூழ் வித்தோட விதை அல்லது வித்து. அப்போ ஒரு பூவிலிருந்து காய் உருவாகிற முறை உங்களுக்கு ஓரளவு விளங்கி இருக்கும் நினைக்கிறேன். கொஞ்சம் அட்வான்ஸ் சிலபஸ், பரவாயில்ல, பார்த்து கொண்டது நல்லா. ஓகே, சோ அடுத்த விடயம் வித்துக்கள். அதே மாதிரி பழங்களின் பல்வகைகளை இப்போ நீங்க பேசுறது சொல்லுங்க, கேக்குதே இல்ல சார், விட்டு விட்டு கேக்குது சார். நான் பேசுறது கிளியர் இல்ல இல்லையா? கேட்கல சார். விட்டு விட்டு கேக்குது. எஸ் சொல்லுங்க, கேட்க மாட்டேங்குது. விட்டு விட்டு. ஓகே, இப்போ கிளியர் இல்ல சார், இல்ல சார், இப்ப விட்டு விட்டு ஓகே சார். இப்போ கிளியரா? இல்ல சார், நோ கிளியர். ஹாஜரா இப்போ கிளியரா? கொஞ்சம் இருக்கு சார். ஒன் மினிட் ஆகுது. கிளியர் இல்ல சார். கிளியரா வளர்ந்து மாட்டேங்குது கிளியரா இல்ல சார். கிளியரா இல்ல சார்.
சார் சார் நீங்க கதைக்கிறது விளங்க எஸ் நீங்க கிடைக்கிறது வழங்க மாட்டேங்குது. கிளாஸ்ல சார் கிளாஸ் இல்ல. One Sir. versus one. One versus one. One versus one. சார் ஓகே, இப்போ கிளியரா இருக்கும் நினைக்கிறேன். ஓகேவா? ஓகே சார். ஓகே சார். ஓகே சார். அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ளும். ஓகே. சோ கவனிங்கள், பூக்களிலிருந்து காய்கள் சார் திருப்பியும் கிளியர் இல்ல சார். எஸ் சார். நோ கிளியர் இல்லையா? இப்ப கிளியர் சார். இப்ப கிளியர் சார். ஓகே, கிளியர் இல்லாட்டி எனக்கு செட் பாக்ஸ்ல மெசேஜ் ஒன்று வைங்க பாப்போம். சோ ஒரு பூவிலிருந்து காய்கள் தோன்றின பிற்பாடு அந்த காய்கள்ல இருக்கிற விதை விழுந்து முளைத்து புதிய கன்றை உருவாக்கும். இந்த புதிய கன்று உருவாக்குற முறைக்கு என்ன பெயர்? சார் பூ மூலமா? ஓம். சரி, இலிங்க முறை இனப்பெருக்கம். இலிங்க முறை இனப்பெருக்கம். வெரி குட். இலிங்க முறை இனப்பெருக்கம். எஸ். ஓகே. ஆக இந்த எங்கட பூக்கள்ல இருந்து வார காய்களோ வித்துக்களோ எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. நீங்க பார்க்கலாம், உதாரணமாக பாருங்க, இந்த பருத்தி பூவிலிருந்து வந்த அந்த பருத்தி காய் எருக்கு பார்த்திருக்கீங்களோ தெரியல. நாங்க அடுத்த கிளாஸ்ல உங்களால முடிஞ்ச நீங்க கொண்டு வாங்க. திருப்பியும் கிளியர் இல்ல சார். அதே மாதிரிதான் இருக்கு திருப்பியும். ஓகே, கிளியர் குறையுதாப்ல, கிளியர் இல்லைன்னா அப்படியா? எஸ் சார் கிளியர் இல்ல சார். திருப்பி கிளியர் இல்ல சார். நல்லா கிளியரா சீக்கிரணி கிளியர் இல்ல சார். வாய்ஸ் ஷரஃபுக்கு மட்டும் கிளியர் சார். இல்ல சார் கிளியர் இல்லாம நான் நினைக்கிறேன் உண்டு. எனக்கும் ப்ராப்ளம் தான், உங்களுக்கும் ப்ராப்ளம் தான். கிளியர் இல்ல சார் ஹாஜராக்கு கிளியரா கேக்குது சார். அதான் என்னன்னு கேட்டா இதுதான் விஷயம். உங்களுக்குன்னு இல்ல, அநேகமானவங்களுக்கு இன்டர்நெட் ப்ராப்ளம் கிளியரா கேக்குது சார். ஓகே ஓகே, என்னன்னு கேட்டா இதான் சிச்சுவேஷன். இதான் அநேகமானவங்களுக்கு இன்டர்நெட் இஷ்யூஸ் இருந்துட்டு இருக்கு இப்போ. உங்களுக்கு மட்டுமில்ல, எனக்கு விளங்குது. இந்த நெட்வொர்க் டவுன் ஆகிக்க எனக்கு தெரியும், எனக்கு ஷோ பண்ணும், எனக்கு அது தெரியும் சாதாரணமா எனக்கு நெட்வொர்க் இருக்குதா இல்லையாண்டு. அதே மாதிரி உங்களையும் ப்ராப்ளம் இருக்கு. இப்ப சொல்றீங்க உங்களுக்கு விளங்கலண்டா உண்ட எந்த ப்ராப்ளம் இருக்கணும். அதே மாதிரி உங்களையும் ப்ராப்ளம் இருக்கு. சிலர் சொல்றீங்க நான் பேசுறது கேக்குதுன்னு. ஆக என்ன மாதிரி இப்போ அலிஷா இப்போ கிளியர் ஆன பேசுறது? ஓம் சார் இப்ப கொஞ்சம் கிளியர். ஓகே, பாப்போம். ட்ராப் ஆனா பாப்போம் என்ன செய்யலாம்னு. சோ ஃபைனல் இது அந்த பாடத்தின் விதைகள் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் வித்துகள் விதை என்று சொல்றதுல வித்துக்கள் காற்றினால் பரம்பல் அடையக்கூடிய வித்துக்கள் இருக்கு. சரி, காற்றில் அப்படி பறந்து திரியிற வித்துக்கள் இருக்கு. அது டீட்டெயிலா படிப்பிக்கணும், நெட்வொர்க் இஷ்யூனால எனக்கு சொல்ல முடியாமல் இருக்கு. சில வித்துக்கள் இருக்கு விலங்குகள் மூலமாக பரவக்கூடிய வித்து. உதாரணமாக மாம்பழம் வச்சுக்கொள்ளும். மாம்பழத்தில் இருக்கக்கூடிய வித்து காற்றினூடாக பரவுமா, நீரினூடாக பரவுமா, அல்லது விலங்குகள் மூலம் பரவுமா? என்ன நினைக்கிறீங்க? விலங்கு மூலம். விலங்குகள் மூலம் சார். எஸ், காரணம் அதுல சாப்பிடுவதற்கான சதை பகுதிகள் காணப்படுது. சாப்பிடுறதுக்கான விசேஷத்துவம் இருந்தா ஒரு வித்துல
உண்பதற்கான பகுதிகள் இருந்தால் அது விலங்கு மூலமாக பரவும். உதாரணம் பப்பாசி பழத்தை எடுத்துக்கிட்டோம்னா பப்பாசி பழம் விலங்கு மூலமாக பரவும். மாம்பழம் என்றா மாம்பழத்தை சாப்பிட்டு அந்த விதையை எரிஞ்சு போறதால விலங்கு மூலம் பரவும். சிலதுகள் உங்களுக்கு தெரியும், நீங்க இந்த சிறிய காடு பகுதிகளுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா உங்களோட ஆடைகள்ல நிறைய சில முள் போன்ற துத்தூரி புல் என்று சொல்லுவோம், ஆமா சார் பார்த்துருக்கேன். ஒட்டிக்கொள்ளும், புலிநகம் கொள்ளும் ஆடை. So, அவையும் உங்களுக்கு விலங்கினூடாக பரவக்கூடிய வித்துக்களாக இருக்கு. நான் இப்ப காட்டுறதுக்கு என்னன்னா இந்த நெட்வொர்க் யாருக்கோ ப்ராப்ளம், உங்களுக்கோ எனக்கோ தெரியல. இப்ப நான் ஷேர் பண்ணா மிஸ் ஆகும். ஓகே, நாங்க சும்மா டிஸ்கஸ் பண்ணி பார்ப்போம். ஓ, அப்ப கொய்யாப்பழம் என்றாலும் விலங்கு மூலம் பரவுறது. அப்ப விலங்குகளூடாக வித்துக்கள் பரம்பலாடி. நான் போட்ல போட்டு விலங்குபடுத்துறேன், கவனிங்க, விலங்காடி கேளுங்க. என்னன்னு கேட்டாப்லே, உதாரணமாக ஒரு சின்ன கதை ஒன்று கிரியேட் பண்ணுவோமே. இது ஒரு மரம், மைக்ரோஃப்ல வைங்க. இது ஒரு பலாமரம். பலாமரம் நன்கு வளர்ந்து பூக்களை பூத்து காய்களை உருவாக்குது. உருவாக்குன பிற்பாடு அந்த பலாமரத்தின் காயில உள்ள வித்து அந்த மரத்தடியில விழுந்து முளைத்தால் நல்லமா சரியில்லையா? என்ன நினைக்கிறீங்க? குட் ஓ பேட்? என்ன நினைக்கிறீங்க? ஓகே, ஓகே, நன்மை தீமை பத்தி பேசிட்டு இருக்கிறோம். ஓகே, இப்போ சஷ்வின் என்ன சொல்றீங்க? நன்மையா தீமையா? நன்மை சார். ஓகே, அப்ப சஷ்வித் ஏன் நன்மை என்று நினைக்கிறீங்க? உங்களோட கருத்தை சொல்லுங்க பாப்போம். என்ன சார், அந்த மரத்துல இருந்து விதை விழுந்து தானே சார் வளர்ந்தது, அதனால நன்மைன்னு நினைக்கிறேன் சார். ஹாஜரா உங்களோட கருத்தை பதிவு செய்யுங்க. ஓ எஸ் சார், ஏன்னா இப்ப பலாமரம் ஆகிட்டு வளர்ந்து அதுக்கு அடியிலே அதுடே மரம் வளர்ந்தா ரெண்டுக்கும் பிரச்சனை வரும் சார். நீர் உறிஞ்ச வேர்கள் கிட்ட கிட்ட வரும், நீரை உறிஞ்ச அந்த போசனை போதாம இருக்கும் சார் ரெண்டுக்கும். ஓகே, ஹாஜரா சரியில்லைன்னு நினைக்கிறீங்க இல்லையா? எஸ் சார். ஓகே, பிளே இந்த உங்களோட வீடியோக்களை பாத்துக்கோங்க. ஒன்னாகுதா அப்பப்போ. நான் இப்ப எல்லாத்தையும் மியூட் பண்ணிட்டேன்டா ஒன்றும் ஷேர் பண்ணவும் இல்லை. உங்களோட வீடியோ ஒன்னாகுதுண்டா நீங்க முன்ன வந்து நிப்பீங்க, நான் பார்த்துட்டு பயந்துருவேன். என்னடா இது நான் ஷேர் பண்றதெல்லாம் வருதுண்டு, அதனால பார்த்துக்கொள்ளுங்க. ஓகே, சோ என்னன்னு கேட்டா இந்த பலாமரத்தின் விதை நீங்க பேசுறது கிளியரா கேட்க மாட்டேங்குது சார். கிளியரா தான் சார் கேக்குது. ஓகே, சரி பாருங்க. சார். கிளியர் இல்லாதவங்க செக் பாக்ஸ்ல போடுங்க. மைக் ஆன் பண்ணீங்கன்னா போர்ட் தெரியாமல் போயிடும். ஓகே, சோ என்னன்னு கேட்டா அந்த பலாவித்து அந்த இதுக்கு பேர் தாய் தாவரம் என்று சொல்லுவோம். அந்த பெரிய பலா மரத்தை நாங்க சொல்லுவோம் தாய் தாவரம், அதானே தாய். அதனுடைய வித்து அதுக்கு கீழே விழுந்து முளைச்சா எங்க ஹாஜரா சொன்னது போல இந்த சிறிய தாவரத்துக்கு தேவையான ஆக்சிஜன், கார்பனீர் ஆக்சைடு, சூரிய வெளிச்சம், நீர், கனியுப்பு எதுவுமே போதிய அளவுல கிடைக்காது. ஏன்னு கேட்டா இந்த பெரிய தாய் மரம் எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளும். ஏன்னா தாவரம் எங்களை போல இல்லையே, நாங்க இந்த இடத்துல கிடைக்காட்டி அங்க போய் எடுப்போம். இப்போ வீட்டுல தண்ணி இல்லைன்னா பக்கத்துல போய் எடுத்து தண்ணி எடுத்து குடிப்போம். பட் இந்த தாவரம் எங்கும் அசைய இயலாது, சாரி இடம்பெயர இயலாது. ஆகவே இந்த இடத்துல தான் எல்லாத்தையும் பெற்றுக்கொள்ளணும். ஆகவே இந்த தாய் தாவரம் அதன் பக்கத்திலேயே அதன் அருகிலேயே மைக்ரோஃபோனுங்க அதன் அருகிலேயே இன்னொரு தாவரம் உருவாகிறத அனுமதிக்காது. எனவே என்ன செய்யும் கேட்டா இந்த பலா மரத்தில் உள்ள வித்துகள் தொலை தூரத்துக்கு போறதுக்காக இது பிளான் பண்ணும், திட்டமிடும். அது திட்டம் எப்படி என்ன தெரியும் சார். ஓகே ஓகே இருக்கட்டும், நம்ம பாத்துருவோம். ஒன்று காற்று மூலமாக அனுப்பலாம். ஒன்று காற்றுல விட்டா பறந்து போயிடும். நீரினூடாக அனுப்பலாம், நீர்ல போட்டதுன்னா நீர் அடிச்சுட்டு போயிடும். மூன்றாவது விலங்கு மூலமாக பரவலாம். சோ இந்த பலா மரத்தை பொறுத்தவரையில நன்கு சுளைகள் காணப்படும்.
அப்ப சுளைகள் இருக்கிறதால நிறைய விலங்குகள் அந்த வாசனையை தேடி வரும். பழம் பழுத்ததுன்னா எப்படி இருக்கும்? டேஸ்டா இருக்கும், வாசமா இருக்கும். ஓ சார், எங்க வாசடிக்கும். சோ என்ன நடக்கும்னு கேட்டா, அந்த பலாப்பழத்தை சாப்பிட்டுட்டு உண்மையில ஒரு குரங்கு ஒண்ணு இந்த பலாமரத்துக்கு வந்ததுன்னா அந்த பழத்தை பிடுங்கி அதை உடைச்சி சாப்பிட்டு கொண்டே அப்படியே போகும் இல்லையா, கொண்டு போகும், போய் சாப்பிட்டுக்கிட்டே அப்படியே போகும், வாய்க்குள்ள எல்லாம் அடக்கி கொள்ளும், தொலைவில் கொண்டு போய் சாப்பிட்டு விதையை எரிஞ்சிட்டு போயிடும். அப்ப விதை விழுந்து முளைக்கும், தூரத்துல உருவாகும். இதான் வித்து பரம்பல் என்று சொல்றாங்க. வித்து பரம்பல், தாய் தாவரத்திலிருந்து தொலை தூரத்துக்கு போறது வித்து பரம்பல். சோ வித்து காற்றினூடாக பரம்பலாம், நீரினூடாக பரம்பலாம், விலங்குகள் மூலமாக பரம்பலாம். விலங்குகள் மூலம் பரம்பலும்டா சாப்பிடக்கூடிய விடயங்கள் இருக்கணும், அல்லது உடலில் கொழுவிக்கொள்ளணும். காற்றுலண்டா பறந்து போகும். உங்களுக்கு எருக்கலை சீதேவியார் செங்கல் நீரண்டான்னு சொல்லுவாங்க. எஸ், பறந்து வீட்டுக்குள்ள வருது. ஓ, உங்களுக்கு அனுபவம் இருக்கு. நீரினூடாக போகக்கூடியது அநேகமா நார்த்தன்மை கொண்டதாக இருக்கும். உதாரணமாக நீங்க இந்த வரலாறு பாடத்துல படிச்சிருக்கீங்களோ தெரியல பிள்ளை, இந்த இலங்கைக்கு தென்னை வரும் வரலாறு. கமுகு உண்மையில நான் படிச்சது அப்படிதான். இந்த தென்னை மரம் இலங்கைக்கு வந்த வரலாறு வந்து கடலினூடாக நீரினூடாக அரிச்சு வந்ததாங்க. ஏன்னா தென்னை பாத்தீங்கன்னா, இந்த தேங்காய் பாத்தீங்கன்னா சுற்றி நிறைய நார்கள் இருக்கும், தண்ணியில விழுந்தாலும் மிதக்கும், அழுகி போகாது. அப்ப நீரோட அடிச்சுட்டு போய் ஒரு வெவ்வேறு பிரதேசங்கள்ல பரவக்கூடிய ஆற்றல் இருக்கின்றது. ஆக இதன் ஃபைனல தான் வித்து பரம்பல் என்று சொல்றது. நீரினூடாக நடைபெறலாம், காற்றினூடாக நடைபெறலாம், அல்லது விலங்குகள் மூலம் பரவல் அடையலாம். இன்னொரு தொழில்நுட்பம் இருக்கு, வெடித்து பரம்பல் அடைதல். ஓகே, அது இருக்கட்டும், கொஞ்சம் பார்ப்போம். சரி, எங்களுக்கு பிரதான 3 முறைகள் 4 முறைகள் இருக்கு. இருந்தாலும் நாங்க சும்மா லைட்டா பார்ப்போம். என்னன்னு கேட்டா இந்த பாருங்க இருக்கு, இந்த பருத்தி எருக்கு எண்ணெய் எல்லாம் பாருங்க ரொம்ப காய்ந்து போயிருக்கு, உலர்ந்த தன்மையா இருக்கு. சோ பறக்கக்கூடியது, காற்றினூடாக பரவலடையும். விலங்கல்ல ப்ராப்ளம் இருக்கு போல, செட் பாக்ஸ்ல போடுங்க. கமுகு, தென்னை, கத்தாப்பூ, கள்ளித்தி, தாமரை எல்லாம் நீரினால் பரம்பல் அடையக்கூடியது. நாங்க பார்ப்போம், இந்த ஒவ்வொன்றையும் பார்ப்போம். அதே மாதிரிதான் பாருங்க, உடல்ல கொழுவி கொள்ளலாம், உண்ணக்கூடிய பகுதி இருந்தாது, விலங்கு மூலம் பரவும். அடுத்து இந்த பாடத்துல நாங்க ஒரு வித்திலை இருவித்திலை தாவரங்கள் பத்தி ஆல்ரெடி நாங்க பார்த்துட்டோம். சோ ஒரு வாராக பாடம் நிறைவு பெற்றிருக்கு. சோ இந்த பாடத்தோடு சம்பந்தப்பட்ட அந்த பயிற்சிகளை செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு யூனிட் எக்ஸாமும் நடக்கும், சரியா? அடுத்த கிளாஸ்ல உங்களுக்கு யூனிட் எக்ஸாம் நடக்கும். யூனிட் எக்ஸாம் ஒரு ரொம்ப நேரம்ல ஒரு 15 நிமிடம் ஒரு யூனிட் எக்ஸாம். அந்த 15 நிமிடம் முடிய அந்த பாடத்துல இருக்கிற சந்தேகம். ஆக இன்னைக்கு கொஞ்சம் நெட்வொர்க் இஷ்யூ, எனக்கும் ப்ராப்ளம், உங்களுக்கும் ப்ராப்ளம், எனக்கு விளங்குது. அநேகமா நான் நினைக்கிறேன் இந்த கிளைமேட் தான் ப்ராப்ளம், மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை இருக்காது. அநேகமா நான் அடுத்த இன்னொரு 2 நாள்ல கொஞ்சம் ஏற்பாடுகளும் இருக்கு. ஸோ அதுகளை நாங்கள் முன்னெடுக்கலாம். ஸோ இன்றைக்கு நெட்வொர்க் இஷ்யூ இருந்திருக்கும். ஸோ அதுக்கு நாங்க எங்களுடைய என்ன சொல்றது, எங்களுடைய வருத்தத்தை தெரிவிச்சு கொள்றோம். ஸோ முதலாவது பாடத்தை அழகா டீட்டெயிலா படிச்சு கொள்ளுங்க. ஏன் இவ்வளவு காலம் எடுத்த மட்டும் நீங்க யோசிக்க கூடும். இந்த முதலாவது பாடம் உங்களோட 11ஆம் ஆண்டுக்கு வரைக்கும் வரக்கூடிய ஒரு பாடம், சரியா? நான் உங்களுக்கு அந்த கிரேட் பெரிய வகுப்புக்கு அதான் கிளாஸ் டைம் பொறுத்தவரையில ஜீனத் நீங்க ஒரி பண்ண தேவையில்லை. ஏன்னா உங்களுக்கு உடனடியாக கிளாஸ் முடியக்க உங்களுக்கான லிங்குகள் ஷேர் ஆகும். ரெக்கார்ட் செய்யப்பட்ட ரெக்கார்டிங்ஸ் உங்களுக்கு அனுப்பி வைக்கப்படும். இன்னொன்று நேரமும் நினைக்கிறேன் கொஞ்சம் பிளெக்சிபிளா தான் பிளான் பண்ணுவாங்க. இன்னும் ஓகே. சோ நீங்க நோன்பு காலத்தையும் பெரிய அளவுல யோசிக்க தேவைப்படாது. ஏன்னா நோன்பு காலத்துக்கு ஏற்ற வகையில டைம் டேபிள் அமைக்கப்படும். அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு வர முடியாட்டியும் ரெக்கார்டிங்ஸ் கிடைக்கும். இன்றைய கிளாஸும் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. இப்போ வரைக்கும் ஒரு 1.5 மணி நேரம் ரெக்கார்டிங்ல இருந்துட்டு இருக்கு.
ஸோ நான் நினைக்கிறேன் இந்த நெட்வொர்க் இஷ்யூவால கொஞ்சம் ஏர்லியா முடிக்கிறோம். ஸோ எல்லாருக்கும் God bless you. படிங்க, சேஃபா இருங்க. நாங்கள் அடுத்த கிளாஸ்ல நிலைமின் பாடத்துடன் சந்திப்போம், யூனிட் எக்ஸாமுடன். ஓகே, God bless you. Good night. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Bye, sir. Thank you, sir. Thank you, sir. Bye.